என்பதுதான் எங்களுக்கான அடிப்படை. இது திராவிட இயக்கத்தின் குறிக்கோள். அதனாலே இந்த புராணங்களுக்கு எதிரான அறிவியல், ஏன் அறிவியல் அறிஞர்கள் கூட புராணங்களை அறியாமையை நம்புகிறார்கள் என்றால் சயின்டிஸ்ட், அவங்க அறிவாளிகள் தான். ஆனால் அறிவியல் வாழ்வை ஏற்கவில்லை. அறிவியலை பாடமா படிக்கிறான், அறிவியலை வாழ்க்கையா படிக்கல. அதுதான் காரணம். எல்லாம் எடப்பாடி அவர்கள் ஏன் பேசலன்னு ஒருத்தர் கேட்டாரு. ஏன் அவர் பாவம், அவருக்கு தெரியாது. அவரை வந்து பச்சைக்கா பதிவு பண்றாரு. அவரை பத்தி எனக்கு எப்பவுமே நீங்க எடப்பாடி மீது எனக்கு கோபமே வராது. எனக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் ஒரு சிரிப்பு போலீஸ் மாதிரியே இருக்கிறாரு. எந்த இடத்திலும் ஒரு கொள்கையாக, ஒரு அரசியலாக அவர் பேசினதே இல்லை. பாவம், அவர் ஏதோ பேசுறாரு. எனவே அப்படித்தான் பாவப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இன்னொருவர் சொன்னாரு, கம்புல கிரீஸ் தடவர கோஷ்டி இல்லைன்னா, அதாவது பாருங்க, நம்ம தலைவர்கள் எப்படி வாய்க்கிறாங்க, இறங்கு தம்பி இறங்கு, நீ இறங்கினாதான் முத்தம் தருவடி. அரசியலாடா இது, என்னடா கன்றாங்க. இறங்கு இறங்கு, நீ இறங்கினாதான் முத்தம். அந்த குழந்தைக்கு நீ அழுகை நடத்தினாதான் முட்டாய் தருவேங்கிற மாதிரி. இது கட்சியான எனக்கு தெரியல. மாற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. நமக்கு ஆபத்து இருக்கிறது என்பதற்கு என்ன அடையாளம்? நீங்கள் தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் கிறிஸ்துமஸ் அன்று என்ன நடந்தது என்று கவனிங்க. நீங்க தமிழ்நாட்டுக்குள் இவர்கள் உள்ளே நுழைந்தால் தேவாலயங்களையும் பள்ளிவாசல்களையும் நொறுக்குவதே அவர்களுக்கான முதல் வேலை. உண்மையாக சொல்லுகிறேன், சிறுபான்மையினர் ஒரு எஃகு கோட்டையாக நமக்கு பாதுகாப்பாக அன்றைக்கும் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நண்பர்களாக நாம் இருக்கிறோம். மாமாவும் மைத்துனனுமாக அண்ணனும் தம்பியுமாக வாழ்கிற மண் தமிழ்நாடு என்ற தரத்தை பிரிக்க முடியாது. என்ன கவலையாக இருக்கிறது என்றால், அவர்கள் ராஜஸ்தானில், மத்திய பிரதேசத்தில், பீகாரில், உத்தரப்பிரதேசத்தில் கலவரம் நடந்தது என்பதை தாண்டி கேரளாவிலும் நடந்தது. கேரளாவில் திருவனந்தபுரத்தில் மேயர் பதவியை, மாநகராட்சியை அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள். இது கேரளாவுக்கு தொடர்பில்லை என்றாலும் ராகுல் காந்தி போன்ற ஒரு தலைவரை முன்னிறுத்துங்கள். கம்யூனிஸ்ட் தோழர்களே, என்றைக்கும் அறிவோடு நீங்களும் அவர்களும் சிந்திக்க வேண்டும். காங்கிரசும் கம்யூனிஸ்டும் சேர்ந்தால்தான் இனி கேரளாவில் ஒன்றாக நிற்க முடியும். அந்த நிலை வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு நாளும் இல்லை. திமுக கழகத்தினுடைய அழுத்தமான ஆழமான இந்த பிடிப்பு கொள்கை சார்ந்தது. நீங்கள் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அங்கே பொது உடைமை கட்சியை நீங்கள் என்ன, நான் தோழமையோடு சொல்லுகிறேன், மேற்கு வங்கத்தில், திரிபுராவில் இன்றைக்கு பொது உடைமை கட்சியை அவர்கள் இல்லை என்று ஆக்கிவிட்டதை போல கேரளாவிலும் ஆக்க முயற்சிக்கிறார்கள். திராவிட இயக்கமும் பொது உடைமை இயக்கமும் தான் இந்த மண்ணை காப்பாற்றும். இரண்டு பேரும் நம்முடைய கூட்டணி என்பதை நான் வெறுமனே தேர்தல் கூட்டணி என்று நினைக்கவில்லை. திராவிட இயக்கம், பொது உடைமை இயக்கம், விடுதலை சிறுத்தைகள், பெண்கள் இயக்கம் ஒருங்கிணைந்து நிற்பதுதான் திராவிட இயக்கத்தின் பண்பாட்டின் அடித்தளம். ஒரு நாளும் அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்சையும் பிரிக்க முடியாது. எனவே அதை பிரிப்பதற்காகத்தான் என்ன சூழ்ச்சி செய்கிறார்கள் என்றால், பாரதியாரை பாராட்டி பெரியாரை தாக்குகிறார்கள். இந்த புத்தி எல்லாம் சொந்த புத்தி அல்ல, குருமூர்த்தி கொடுத்த புத்தி. எனக்கு தெரியும். இந்த திராவிட அரண் அதனை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க வேண்டும் என்று சில்லறைகளை ஏவி விடுகிறார்கள். அவர்கள் அதை உடைத்து விட்டால் உள்ளே பிஜேபி வருவது மிக எளிது என்று கருதுகிறார்கள். இது பெரும் கனவு. இதுதான் நம்மளுடைய திட்டம். இதுதான் எதையாவது பேசுவது. ஏன் பெரியார் பத்தி இவ்வளவு மோசமாக பேசுறா, நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களேன்னு ஒருத்தர் கேட்டார். நம்ம பார்த்துட்டு இருக்க கூடாதுன்னு தான் பேசுறான். அதன் மூலம் ஒரு சின்ன கலவரம் வந்தால் தேர்தலின் போது அதை ஆளுங்கட்சிக்கு எதிராக மாற்றி விடுவது அவர்கள் திட்டம். தம்பிகளை ஏமாந்து போவீர்கள். உங்கள் தந்திரம் எங்களுக்கு தெரியும், எங்கள் பொறுமை உங்களுக்கு தெரியாது. எப்போது எதிர்க்க வேண்டும் என்பதும் எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பொறுத்து, உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த நேரம் வரும். எனக்கு தெரியும் அது எப்போ வரும். நம்முடைய முதலமைச்சர் நான் நேற்று கூட்டத்துல கூட சொன்னேன், அவர் கலைஞரின் வாரிசு என்றார்கள். அவர் அண்ணாவின் வாரிசு மாதிரி இருக்காரு. ரொம்ப அமைதியா, அழுத்தமா, எப்போது எதை செய்ய வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறார். செய்வார், செய்ய வேண்டிய நேரத்தில் செய்வார். இப்போ உங்களை கை வைக்கவே மாட்டோம், நீ கவலைப்படாத, எவ்வளவு வேணாலும் பேசிக்க, நீ பெரியாரை எவ்வளவு திட்டினாலும் பெரியாரின் புகழ் கூடுமே தவிர குறையாது. பாவம் தொண்டை தண்ணி தான் போகும். அந்த சமூக பண்பாட்டு இயக்கமாக வளர்ந்த இயக்கம் திராவிட இயக்கம். நாம் வேலைகளை செய்திருக்கிறோம், இன்னும் முடியவில்லை.